எனக்கான ஆசீர்வாத கதவுகள் பூட்டப்பட்டே உள்ளது. அதை எனக்காக யார் திறப்பார் என்று யோசனையில் இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவதே ஏசாயா 45:1. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நிபந்தனை வசனம் 5, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 2 ராஜாக்கள் 7:1. சமாரியாவின் வாசலிலே உணவு பஞ்சம் ஏற்பட்டது. உணவு கிடைக்கவில்லை. பிள்ளைகளை கொண்டு தின்னும் அளவுக்கு பஞ்சம் தலைவிரித்தாடியது. எலிசா மூலம் தேவன் சொல்லுகிறார், நாளை இந்நேரம் இவ்வளவு குறைவான விலையில் உணவு கிடைக்கும் என்று. நம்பின அத்தனை பேரும் உணவை உண்டு அந்த கொழுமையை அனுபவித்தார்கள். நம்பாத பிரதானியோ, கர்த்தரின் வல்லமையின் மேல் சந்தேகப்பட்ட பிரதானியோ மாண்டு போனான். நிபந்தனையில் சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நம்பினவர்களுக்கு மட்டுமே அந்த ஆசீர்வாத கதவு திறந்தது. கர்த்தர் யார் மூலமாய் அந்த பஞ்சத்தை நீக்கினார்? சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு தீட்டுப்பட்டவர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள் மூலமாக தேவன் அந்த பஞ்சத்தை நீக்கினார். ஆமாங்க, நாம கூட ஆசீர்வாத தடை நீங்கணும் சொல்லி உயர் அதிகாரிகளோ மனிதர்கள்ட்டயோ போய் கெஞ்சி இருக்கலாம். ஆனால் தடை நீங்கி இருக்காது. தேவன் யாரை பயன்படுத்துவார்னு நமக்கு தெரியாதுங்க. கழுதைய கூட பயன்படுத்த முடியும், புறக்கணிக்கப்பட்டவர்களையும் பயன்படுத்த கூடுங்க. தேவன் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வர செய்வார். எதிர்பாராதவர்கள் மூலமாக அதை வர செய்வார். ஆனா நாம செய்ய வேண்டியது அவர் வல்லமையை சந்தேகிக்க கூடாதுங்க. வாசல்களை இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறார் சொன்னா கண்டிப்பா திறப்பாருங்க. நம்புங்க. தேவன் புதிய ஆசீர்வாதங்களால் இந்த வருடத்தை உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்ட போறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், நானும் என் ஆசீர்வாத தடைகள் நீங்கத்தக்கதாக என்னென்னமோ முயற்சி பண்ணிவிட்டேன் அப்பா. ஒரு தடையும் நீங்கவில்லை. ஆனா இந்த நாளில் நான் நம்புகிறேன், உண்மையல்லாமல் ஒரு வாசலும் எனக்கு திறக்காதப்பா. தேவரீர், இந்த நாளில் நீர் சொல்லுகிறீர் எல்லா கதவுகளையும் திறந்துட்டேன்னு சொல்லி அதை நான் முற்றிலும் நம்புகிறேன். ஏனென்றால் சொன்னவர் கர்த்தர். அப்படியே என் ஆசீர்வாத வாசல்களின் கதவுகளை திறந்து எனக்கு இன்று நீ நியமித்த அத்தனையும் என்னை வந்து சேரத்தக்கதாக தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.